அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். அஷ்ரஃபியன் ஸ்டடி டைமின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று லேர்னிங் தொடர்பான கல்வி வழிகாட்டலில் சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாட்டில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு மாணவர்கள் எதிர்கொள்கின்ற கற்றல் கற்பித்தல் தொடர்பான சவால்களிலிருந்து அவர்களை மீள கொண்டு வருவதற்காக இந்த லேர்னிங் எனப்படுகின்ற ஆன்லைன் மூலமான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் உலகம் பூராகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு அங்கமாக எமது ஊரைச் சேர்ந்த அஷ்ரஃபியன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கின்ற கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த இடைநடுவில் இந்த லேர்ன் தொடர்பான சில கருத்தாடல்களை முன்வைக்கலாம் என்று விளைகின்றோம். லேர்னிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்லைன் மூலமான கற்றல் ஆனது எலக்ட்ரானிக் லேர்னிங் என்கின்ற அந்த சொல்லிலிருந்து சுருக்கமாக லேர்னிங் எனப்படுகின்றது. அதாவது இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக சிடி மற்றும் இன்டர்நெட் நெட்வொர்க் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கற்றலையே லேர்னிங் என்று சொல்லப்படுகின்றது. இதை பல்வேறு விதமாக வரைவிலக்கணப்படுத்துவார்கள். இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கற்றலை அடிப்படையாக கொண்ட ஒரு கற்றல் முறையாகும். இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த லேர்னிங் கற்றல் முறையானது பல காலங்களுக்கு முதலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எமது நாட்டில் இது ஓரளவு புதிய விடயமாக இருப்பதனால் இது தொடர்பான சில கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க முனைகின்றோம். இந்த தொழில்நுட்பத்தின் விரைவான முன்னேற்றம் காரணமாக கற்றல் அமைப்புகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது லேர்னிங் என்கின்ற இந்த இணையதளம் மூலமான அல்லது ஆன்லைன் மூலமான கற்றல் முறை பெருமளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் கல்வியை ஒரே நேரத்தில் அல்லது வெவ்வேறு நேரங்களில் ஏராளமான மாணவர்களுக்கு வழங்க முடியும். கணனியின் அறிமுகம் இந்த புரட்சியின் அடிப்படையாக இருக்கின்றது. ஸ்மார்ட் போன், லேப்டாப், டெஸ்க்டாப் போன்ற சாதனங்கள் இப்போது வகுப்பறைகளில் கற்றல் கற்பித்தல் சாதனங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பென்டிரைவ், ஆப்டிக்கல் டிஸ்க் போன்ற மின்னணு கல்வி பொருட்கள் இப்பொழுது பாடநூல்களாக பயன்படுத்தப்பட்டு மாற்றமடைந்து வருகின்றன. 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் நெட்வொர்க் வழியாக எங்கும் எந்த நேரத்திலும் அறிவை பகிர முடியுமாக இருப்பதே இந்த கற்றல் லேர்னிங்கின் முக்கியமான அம்சமாகும். நாங்கள் இதுவரையில் மரபு ரீதியான கற்றல் முறையில் பழக்கப்பட்டு வந்த நாங்கள் இந்த லேர்ன் மூலமான கற்றலுக்கு மாற்றமடையும் போது இது தொடர்பான சில விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, மரபு ரீதியான கற்றலுக்கும் லேர்ன் மூலமான இந்த கற்றலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வகுப்பறை எடுத்துக்கொண்டால் மரபு ரீதியான கற்றலில் ஒரு வரையறுக்கப்பட்ட வகுப்பறை சமகாலத்தில் மட்டும் கல்வியை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படும். ஆனால் லேர்னிங் மூலம் ஒரு பௌதிக ரீதியாக வரையறுக்கப்படாத ஒரு பரந்த விரிந்த விசாலமான பகுதியும் எல்லா காலங்களிலும் சமகாலத்திலும் ஏனைய காலத்திலும் கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அதே போன்று உள்ளடக்கத்தை எடுத்துக்கொண்டால்
மரபுரீதியான கற்றல் நடவடிக்கையின் போது சாதாரண பாடக்குறிப்பு, பாடநூல், வாசிகசாலை போன்ற அடிப்படை அம்சங்கள் காணப்படும். ஆனால் இ-லேர்னிங் மூலமாக மல்டிமீடியா, பல்லூடகம் என்று சொல்லப்படுகின்ற மல்டிமீடியா, டிஜிட்டல் முறையிலான லைப்ரரி என்று சொல்லப்படுகின்ற எண்முறையிலான வாசிகசாலை, எங்களுக்கு எப்போது தேவை ஏற்படுகின்றதோ அன்றைக்கு அத்தேவையை அந்த நேரத்தில் நிறைவு செய்யக்கூடியதான தேவையின் கிடைப்பினவு எங்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியதாக இருப்பது என்ற பல்வேறு விடயங்கள் இந்த இ-லேர்னிங் மூலமாக நிறைவேறுகின்றன. இ-லேர்னிங் பொதுவாக 2 வகையாக நோக்கப்படும். ஒன்று உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இ-லேர்னிங், அதாவது ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நேரடியாக அதை லைவ் என்று சொல்வார்கள், லைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை காணப்படுகின்றது. அதில் உதாரணமாக நாங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு ஊர்களிலும் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊடாகவும் இந்த நேரடி கற்றல் கற்பித்தல் முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்று வானொலி மூலமாக இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஆடியோ, வீடியோ மற்றும் ஆன்லைன் விரிவுரைகள் என்று நேரடி இருவழி கலந்துரையாடல் என்று பல்வேறு வகைகளில் இந்த உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இது இ-லேர்ன் வகைகளில் முதலாவது வகையாக கொள்ளப்படுகின்றது. இரண்டாவது வகை வெவ்வேறு நேரங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை, அதாவது இணையதளத்தில் அல்லது சிடி-ரோம் போன்றவற்றில் அல்லது வீடியோ டேப் கிளாஸஸ், ஸ்டோர்ட் ஆடியோ, வீடியோ, வெப் ப்ரெசன்டேஷன், ரெக்கார்டட் ஆடியோ டேப்ஸ், ரீடிங், இமெயில், மெசேஜஸ், இவ்வாறான பல்வேறு மூலங்களின் ஊடாக ஏற்கனவே பதியப்பட்ட அல்லது ஏற்கனவே நடைபெற்ற விடயங்களை நாங்கள் எடுத்து அதில் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வது இன்னும் ஒரு முறையாக கொள்ளப்படுகின்றது. எனவே நாங்கள் கூறியது போன்று இந்த இ-லேர்னிங் 2 பிரதான வகைகளை கொண்டிருக்கும். ஒன்று நேரடியாக ஆன்லைன் மூலமாக அந்த கற்றல் கற்பித்தலை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது. இரண்டாவது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அல்லது பதியப்பட்ட அந்த பல்வேறு ஊடகங்களின் ஊடாக தேவையான வளங்களை பெற்று தமது கற்றல் கற்பித்தலை நிறைவு செய்வது அந்த இரண்டாவது வகை. இந்த இ-லேர்னிங் கற்றலில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக கற்றல் கற்பித்தலை வினைத்திறனுடையதாக்குகின்றது. கற்றல் கற்பித்தல் என்னும் போது அதில் பிரதானமாக 3 விடயங்கள் ஒன்றாக சங்கமிக்கின்ற நேரம் அந்த கற்றல் கற்பித்தல் வினைத்திறனுடையதாக மாறுகின்றது. அதில் ஒன்று கற்பவன், இரண்டாவது கற்பிப்பவன், மூன்றாவது பொருத்தமான சூழல். எனவே இ-லேர்னிங் மூலமாக சாதாரண கற்றல் கற்பித்தலை விட வினைத்திறனான கற்றல் கற்பித்தலை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. மாணவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் போது தேவையான விடயங்களை நேரடியாகவும் அல்லது பல்வேறு மாற்று வழிகள் மூலமாகவும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இந்த இ-லேர்னிங் மூலம் காணப்படுவதனால் பல் சந்தர்ப்பங்கள் இந்த கற்றல் கற்பித்தலுக்கு கிடைப்பதன் காரணமாக இங்கே கற்றல் கற்பித்தல் பூரணமான ஒரு வினைத்திறனான கற்றல் கற்பித்தலாக அமையப்பெறுகின்றது. இரண்டாவது விடயம்,
இந்த இ லேர்னிங் மாணவர்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ட்ரெடிஷனலான அல்லது மரபு ரீதியான கற்றல் கற்பித்தலில் காணப்படுகின்ற சலிப்புத்தன்மைகள் இந்த இ லேர்னிங்கில் இல்லாமல் ஆவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் விஷுவலாகவும் அவர்கள் பார்த்தல் கேட்டல் போன்ற பல்வேறு புலன்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள கூடுதலான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அவர்களிடத்திலே ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று இ லேர்னிங் மூலமாக பல்வேறு கற்பித்தல் உபகரணங்களை நாங்கள் டீச்சிங் எய்ட் என்று சொல்லுவோம். அந்த கற்பித்தல் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு குறித்த விடயம் தொடர்பான ஆழமான புரிதல் ஏற்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் ஒரு சமிபாட்டு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் விஷுவலைஸாக ஒரு பொருள் வாயினில் சென்று எவ்வாறு அந்த பொருள் சமிபாடு அடைந்து முடிகின்றது போன்ற அந்த செயன்முறையை முழுமையாக நாங்கள் விஷுவலைஸாக கண்கூடாக காணக்கூடியதாக இருப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு சமிபாட்டு செயன்முறை தொடர்பான ஒரு தெளிவான பிம்பம் அவர்களிடத்திலே ஏற்பட்டுவிடும். அதே போன்று இடைவினைக்கான புதிய வழிவகைகள் ஏற்படுத்துகின்றது. இ லேர்னிங் மூலமாக பல்வேறு இடைவினைகள், நாங்கள் இன்டராக்ட் என்று சொல்லுவோம், பல்வேறு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த வாய்ப்புகளின் ஊடாக இவர்கள் இடைவினை மேற்கொள்வதன் மூலமாக இது சாதாரண மரபு ரீதியான கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலும் பார்க்க வினைத்திறனாக அல்லது வாய்ப்பு கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. இதனால் புதிய புதிய வழிகள் மூலமாக இடைவினை ஏற்படுத்துவதற்கு இங்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே போன்று இந்த கற்றல் இ லேர்னிங் மூலமான இந்த கற்றல் நிகழ்ச்சியில் பல்வேறு தாக்கங்கள் சாதாரணமான கற்றலிலும் பார்க்க இந்த இ லேர்னிங் மூலமான கற்றலானது மாணவர்களிடத்தின் கற்றல் செயல்முறையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், இந்த இ லேர்னிங் மூலமான கற்றலானது ஏற்கனவே இருக்கின்ற கற்றல் முறைகளிலும் பார்க்க ஒரு புதிய வழிமுறையும் புதிய தேடலுமாக இருப்பதனால் அவர்களிடத்திலே ஒரு இனோவேட்டிவான ஒரு புத்தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றது. அதே போல மாணவர்கள் மிக முக்கியமான அந்த செல்ஃப் இவலுவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு சுய மதிப்பீட்டை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்ட எண்ணக்கரு தொடர்பாக அல்லது குறிப்பிட்ட விடயப்பரப்பு தொடர்பாக மாணவர்களின் அந்த அடைவு மட்டம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் சுயமாகவே மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இ லேர்னிங் பெற்றுக் கொடுக்கின்றது. அதே போன்று இ லேர்னிங் மூலமாக ஒரு பரந்துபட்ட அறிவை எங்களுக்கு பெற முடிகின்றது. நாங்கள் இ லேர்னிங் மூலமாக கற்றல் கற்பித்தலை மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு அந்த விடய பரப்பு மட்டுமன்றி நாங்கள் கையாளுகின்ற தொழில்நுட்பங்கள், நாங்கள் கையாளுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள், நாங்கள் கையாளுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த புத்தாக்கங்கள், இவையெல்லாம் எங்களுடன் இணைந்ததாக இந்த கற்றல் கற்பித்தலில் இ லேர்னிங்கில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அத்துடன் மாணவர்களுக்கு இந்த இ லேர்னிங் மூலமாக பல்வேறு வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது.
அந்த வசதிகள் உதாரணமாக நாங்கள் கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டிருக்கும் போது எங்களை மதிப்பீடு செய்யலாம். எங்களை மதிப்பீடு செய்வதன் மூலமாக எங்களை பிழைகளை மீளவும் திருத்தி அமைத்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய நிலையை நாங்கள் சுய விசாரணைக்கு உட்படுத்தலாம், சுய மதிப்பீடு செய்யலாம். இவ்வாறான பல்வேறு வசதிகள் ஈலேர்னிங் மூலமாக கிடைக்கின்றது. அதேபோன்று இந்த ஈலேர்னிங் என்பது மாணவர்களுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையுடையதாகவும் ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய ஊடகமாக அமைகின்றது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சாதாரண அல்லது மரபு ரீதியான கற்றல் கற்பித்தலின் போது நாங்கள் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இருப்பு, எங்களுடைய பார்வை, இவ்வாறு பல்வேறு விடயங்கள் எங்களோட கற்றல் கற்பித்தலை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஈலேர்னிங் மூலமான கற்றல் கற்பித்தலின் போது இவற்றுக்கிடையே பாரிய நெகிழ்வுத்தன்மை காணப்படுகின்றது. இந்த நெகிழ்வுத்தன்மை இந்த ஈலேர்னிங் மூலமான கற்றல் கற்பித்தலில் ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கமாக அமைகின்றது. அதே போன்று இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலும் எமது நாட்டிலும் தேசிய ரீதியிலும் இந்த ஈலேர்னிங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு பக்கங்கள் காணப்படுகின்றன. வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். உதாரணமாக யூடியூப் காணப்படுகின்றது. அதே போல் கல்வி அமைச்சின் தக்சலா எனப்படுகின்ற ஒரு பக்கம் காணப்படுகின்றது. அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற கல்வி என்கின்ற ஒரு பக்கம் காணப்படுகின்றது. அதே போன்று விக்கிபீடியா காணப்படுகின்றது, மெரிட் நேஷன் காணப்படுகின்றது, லேர்ன் நெக்ஸ்ட் என்கிற இவ்வாறு பல்வேறு பக்கங்கள் காணப்படுகின்றன. இந்த பக்கங்களில் பல்வேறு மொழிகளூடாகவும் இவை காணப்படுகின்றன. இவற்றில் மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான பக்கத்தை தெரிவு செய்து தங்களுக்கு பொருத்தமான வசதியான வகையில் தங்களுக்குடைய பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக தக்சலாவை எடுத்துக்கொண்டால் கல்வி அமைச்சு மாணவர்களுக்கென்று இந்த பக்கத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றது. தரம் 1 தரம் 13 வரையான மாணவர்கள் இந்த பக்கத்துக்கு சென்று தமது பாடத்திட்டம், தமது பாடநூல், அதே போன்று கடந்த கால வினாத்தாள்கள், அதே போன்று பயிற்சிகள், மதிப்பீடுகள் என்று பல்வேறு விடயங்களை இந்த தக்சலா மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக், கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக்கை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அந்த கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் இணையதள பக்கத்துக்கு சென்று ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக் என்ற அந்த பகுதிக்கு செல்வதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பாடங்கள் ஒவ்வொரு பாட அலகாக கற்பித்தல் அங்கே நடைபெறும். அதை மாணவர்கள் தமது வீட்டில் இருந்தவாறே குறிப்பெடுத்து அதை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக பல்வேறு வகையில் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அதே போன்று மெரிட் நேஷன், கான் அகாடமி இவ்வாறான பல்வேறு, விக்கிபீடியா இவ்வாறான பல்வேறு பக்கங்கள் இருக்கின்றன. இந்த பக்கம் எங்களுடைய பாடத்துக்கு பொருத்தமான எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற பக்கத்தில் நாங்கள் தெரிவு செய்து எங்களது மொழிக்கேற்ற வகையில் நாங்கள் அந்த பாட அலகை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த லேர்னிங் தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த லேர்னிங்குடன் தொடர்படுகின்றவர்கள் அல்லது தொடர்பான காரணிகள் மாணவர்கள், பெற்றோர்கள், கற்றல் உபகரணங்கள், கற்றல் சூழ்நிலை, தொழில்நுட்பம், இந்த விடயங்கள், இந்த காரணிகள் இந்த லேர்னிங்கில் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கும். எனவே இது தொடர்பான சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதே இன்றைய லேர்னிங் தொடர்பான கலந்துரையாடலில் முக்கிய விடயமாக இருக்கின்றது. இதுதான் இந்த லேர்னிங்கை வெற்றிகரமாக முன்கொண்டு செல்வதில்
தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள். எனவே இவை தொடர்பான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மாணவர்களை எடுத்துக்கொண்டால், மாணவர்கள் மிக தெளிவான நோக்கத்தை கொண்டு இந்த கற்றலினுள் நுழைய வேண்டும். அதுக்கு தேவையான உபகரணங்களை தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். மனதை ஒரு நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். கவன கலைப்பான்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த லேர்னிங் மூலமான இந்த கற்றலின் போது பல்வேறு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் இவ்வாறான பல்வேறு தகவல்கள், பல்வேறு நிகழ்வுகள் இவனூடாக வந்து கொண்டிருக்கும். எனவே இங்கே நாங்கள் லேர்னிங் மூலமான கற்றலை மேற்கொள்ளும் போது இவை எங்களை திசை திருப்புவதற்கான பிரதான கவன கலைப்பானாக காணப்படும். எனவே அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், எங்களோட மைண்டில் அன்கான்சியஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைண்ட், அதுதான் எங்களை உள்ளிருந்து மிக எங்களை டைவர்ட் பண்ணுகின்ற, எங்களை ஒழுங்குபடுத்துகின்ற மைண்ட். இதை மிக கவனமாக கச்சிதமாக மாணவர்கள் கையாளும் போதுதான் இந்த லேர்னிங் மூலமான பூரண வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். எங்களை மனதை நாங்கள் அந்த அன்கான்சியஸ் மைண்டை நாங்கள் வெல்லும் போதுதான், அன்கான்சியஸ் மைண்ட் எங்களுக்கு கட்டுப்படும் போதுதான் நாங்கள் அந்த கற்றல் கற்பித்தலில் பூரண வெற்றியை அடையலாம். அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுவது இங்குதான். இந்த மாணவர்கள் இந்த இணையதளம் மூலமான லேர்னிங்கை ஆரம்பிக்கும் போது வேறு வேறு நிகழ்வுகள், வேறு வேறு விடயங்கள் இந்த இணையதளத்தின் ஊடாக வருவதனால் இவர்களுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பக்கம் கவர்ச்சியாக அல்லது அடுத்த பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது நிறைய பெற்றோர் மற்றும் அதிகமான மாணவர்களிடத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடான விடயமாகும். எனவே மாணவர்கள் மிக தெளிவான நோக்கத்துடன் தமது மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த கவன கலைப்பான்களிலிருந்து தவிர்ந்து முழுமையாக அந்த கற்றல் கற்பித்தலில் ஈடுபடும் போதுதான் இந்த லேர்னிங் வெற்றிகரமானதாக இருக்கும். அங்கே உங்களுக்கு வகுப்பறையில், சாதாரண வகுப்பறையில் ஆசிரியரோ அல்லது அதிபரோ அல்லது நிர்வாகமோ நேரடியாக உங்களை கண்டு, உங்களை அவதானித்து, உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இங்கு மிகவும் குறைவு. எனவே இது முழுக்க முழுக்க உங்களின் கட்டுப்பாட்டில் தங்கி இருக்கின்றது. எனவே மாணவர்கள் மிக தெளிவாக இருந்து பூரணமாக கற்பதன் மூலம் மட்டும்தான் இந்த லேர்னிங்கில் பூரண பயனை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அதே போன்று பெற்றோருக்கு இதில் மிகப்பெரிய பொறுப்பு காணப்படுகின்றது. பெற்றோர் சில விடயங்களில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதிகமான பிள்ளைகள் லேர்னிங்கில் முழுமையான பயனை பெறாமல் போவதற்கு பெற்றோர் பிரதான காரணம். உங்களுடைய பெற்றோருடைய பிரதானமான தொழில், முதன்மையான தொழில் தமது பிள்ளைக்குரிய கல்வியை பெற்றுக் கொடுப்பது. இன்று நாட்டின் உலகின் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். பாடசாலைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பதெல்லாம் எதிர்கூற முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று நாடு காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் இந்த அழகிய இந்த நல்ல காலத்தை வீண்பிரயம் செய்தால் இது அவர்களுடைய கல்வியில் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எனவே இப்பொழுது உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு கல்வி நிர்வாக உத்தியோகத்தராக இருப்பது எனது இரண்டாவது தொழில். எனது பிரதானமான தொழில் எனது பிள்ளைகளை கவனிப்பது. எல்லோருக்கும் அப்படித்தான். இதை சிலர் பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொழில் செய்வது
எங்களுடைய பிள்ளைகளுக்கான கற்றல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வருமானத்தை பெறுவதற்காகவாகும். எனவே எங்களுடைய பிரதானமான தொழில் எங்களுடைய பிள்ளைகளின் கற்றல் கற்பித்தலை சரியான வகையில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வழி அமைப்பது தான் எங்களுடைய பிரதானமான தொழில். இந்த பிரதானமான தொழிலை செய்வதில் பெற்றோர்களின் பங்கு மிக அளப்பரியது. அத்துடன் இந்த இணையவழி கற்றல் கற்பித்தல் மூலமான வெற்றியும் பெற்றோர்களின் கையிலே தங்கி இருக்கின்றது. பெற்றோர்கள் முதலில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக எங்களுக்கு தெரியும் 24 மணி நேர ஒரு நாளில் நாங்கள் பாடசாலையில் சுமாராக 6 மணி நேரத்தை கழிக்கின்றோம். ஏனைய நேரத்தை நாங்கள் வெவ்வேறு விடயங்களில் கழிக்கின்றோம். எனவே 6 மணி நேரம் சாதாரணமாக ஒரு நாளில் பாடசாலையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறுகின்றதாக இருக்குமானால் அந்த 6 மணி நேரத்தை நாங்கள் வீட்டில் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பெற்றோர் மிக தெளிவான ஒரு தெளிவான ஒரு நேர ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் கூறுவதாக இருந்தால் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையான காலப்பகுதியை நாங்கள் மாணவர்களுக்கு கட்டாயமாக கற்றல் கற்பித்தலுக்காக ஈடுபடுத்தலாம். அதே போன்று விடிய காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையான காலப்பகுதியை மாணவர்களுக்கு கட்டாய கற்பித்தலுக்காக பயன்படுத்தலாம். இந்த நேரங்களில் சராசரியாக ஒரு 5 அல்லது 6 மணித்தியாலங்களை பெற்றோர்கள் மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தலுக்கு ஒதுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பேரளவில் மாணவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு பெற்றோர்கள் தமது ஏனைய செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாக இருந்தால் இந்த இணையவழி மூலமான இந்த கற்றல் கற்பித்தலில் பூரண வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. இது மாணவர்களை பல நேரங்களில் கவனக்கலைப்புக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக காணப்படும். எனவே எமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் தங்களுக்கு வசதியாக குறைந்தது 5 அல்லது 5க்கு மேற்பட்ட மணித்தியாலங்கள் ஒரு நாளில் மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தலுக்கு ஒதுக்குவதற்கு ஏற்றவாறு ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது பிரதானமானது. இரண்டாவது, இந்த திட்டமிட்ட நேரத்தில் தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் நேரடியாக மாணவர்களை மேற்பார்வை செய்து கொண்டு வழிப்படுத்துவது இரண்டாவது முக்கியமான விடயம். இந்த நேரத்தில் அவர்கள் வேறு வேலைகளை எல்லாம் செய்து முடித்து இந்த நேரத்தை இதற்கான நேரமாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு மாணவர்களை நேரடியாக வழிப்படுத்துவதன் மூலமாக அவர்களே அந்த இணைய வழி மூலமான பல்வேறு கற்றல் கற்பித்தல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நேரடியாக கற்றல் கற்பித்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எமது பிரதேசத்தில் நேர அட்டவணை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேர அட்டவணையை பெற்றோர்கள் பிரதி எடுத்து தங்களுடைய வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குறிப்பிட்ட தரத்துக்குரிய மாணவர்கள் அங்கு இருப்பார்களானால் அவர்களை அந்த உரிய நேரத்துக்கு முன்கூட்டியே தயார் செய்து அவர்கள் குறிப்பெடுக்கக்கூடிய வகையில் அந்த இணைய வழி மூலமான நேரடி கற்றல் கற்பித்தலில் பங்கெடுக்க வேண்டும். அதே போன்று ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு இதில் கூடுதலான கற்றல் கற்பித்தல் உயர்தர அல்லது செகண்டரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே ஆரம்ப பிரிவு மாணவர்கள் இந்த விடயத்தில் கூடுதலான கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு கல்வி அமைச்சின் இ-தக்ஸலா மூலமான இணைய வழி இருக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் இணையதளத்துக்கு போய் இ-தக்ஸலா என்று அதை டைப் செய்வதன் மூலமாக அந்த பக்கத்தை பெறலாம்.
அந்த பக்கத்தில் தரம் 1 13 வரைக்குமான மாணவர்களுக்கான சகல பாடத்திட்டங்களும் மாதிரி வினாக்களும் மற்றும் மதிப்பீட்டு வினாக்கள் என பல்வேறு வினாக்கள் அங்கே காணப்படுகின்றன. எனவே அதை அந்த உரிய தரம் 1 மாணவர்கள், தரம் 2, தரம் 3 என்ற அடிப்படையில் மாணவர்கள் அதை தெரிவு செய்து அதை பெற்றோர்களின் மேற்பார்வையின் கீழ் மாணவர்களுக்கு அதை செய்ய கொடுப்பதன் மூலமாக அந்த மாணவர்களை தொடர்ச்சியாக கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுத்தலாம். எனவே இந்த காலத்தை நாங்கள் மிக கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கவனமாக பயன்படுத்தி கொள்வது ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. அதே போன்று பெற்றோருக்கும் மிகவும் முக்கியமான கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது இதை நடைமுறைப்படுத்தி கொள்வதற்கு. நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், உங்களுடைய பிரதானமான தொழில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான கற்றல் கற்பித்தலை பெற்றுக் கொடுப்பதுதான் உங்களுடைய பிரதானமான தொழில். எனவே அந்த பிரதானமான தொழிலில் நீங்கள் மிக கவனமாக அதை முன்னெடுப்பதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்கொண்டு செல்ல முடியும். அவர்கள் எதிர்கால கல்வி நடவடிக்கைகளுக்கு இந்த அடிப்படையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த கற்றல் உபகரணங்களை பாவிப்பது அல்லது உபகரணங்களை பயன்படுத்துவது அல்லது இந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வது போன்றவற்றில் ஒரு தெளிவினை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்மார்ட் போன் எனப்படுகின்ற கையடக்க தொலைபேசி, அதே போன்று லேப்டாப், அதே போன்று டெஸ்க்டாப், அதே போன்று இணையதள வசதிகள், இந்த வசதிகளை பெற்றோர்கள் மாணவர்களுடன் இணைந்து மிக கவனமாக அவர்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று அதிகமான மாணவர்கள், பெற்றோர் அல்லது சமூகம் இந்த சமூக வலைத்தளங்களில் கூடுதலான நேரத்தை செலவு செய்வதன் மூலமாக மன உளைச்சலுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். எனவே வைத்தியர்களின் ஆலோசனை இந்த சமூக வலைத்தளங்களை ஒரு 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஒதுக்கிக் கொள்வது போதுமானது. ஏனைய 24 அல்லது 24.5 மணி நேரங்கள் எங்களுடைய ஏனைய கடமைகளுக்கு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதற்கு கூடுதலான நேரம் ஒதுக்குமாயிருந்தால் எங்களுடைய ஏனைய கடமைகள், முக்கியமான கடமைகள் பிற்போடப்படலாம் அல்லது கடமைகள் செய்யப்படாமல் போகலாம். அதே போன்று ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியான இந்த சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருப்பதன் மூலமாக தொடர்ச்சியான மன உளைச்சலுக்கு உட்படலாம். நீங்கள் மன உளைச்சலுக்கு உட்படுவதன் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுகின்றீர்கள். மறைமுகமாக உங்களை நம்பியிருக்கின்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே நேரம் மிகவும் பொன்னானது. அந்த நேரத்தை மிக கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்துவதன் மூலம்தான் எதிர்காலத்திலே நாங்கள் அடைய போகின்ற சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பெற்றோர்கள் மிக கவனமாக எடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே திரும்ப கூறுவது, இந்த இணைய வழி மூலமான இந்த கற்பித்தலில் அதிகமான கவனக்கலைப்பான்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம். எனவே அந்த விடயத்தில் பெற்றோர்கள் கூடுதலான அக்கறை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தேவையான அடிப்படைகளை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுடைய பிரதானமான கடமையாகும். அதே போன்று பொதுவாக சாதாரணமாக இந்த கற்றல் கற்பித்தலுக்கான சூழலை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் சில தியாகங்களை செய்யாமல் அல்லது நாங்கள் சில ஒழுங்குகளை கடைபிடிக்காமல் நாங்கள் சில விடயங்களை சாதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், காலை மாலை இரு நேரங்களிலும்
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக, திரைப்படங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றன. எனவே அதிகமான வீடுகளில் மாலை நேரங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் பெற்றோர்கள் கூடுதலான பங்கெடுப்பார்கள். அதே நேரம் தமது பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கை தொடர்பான அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களை முன்னெடுக்க முடியாமல் போகும். எனவே பெற்றோர் கட்டாயமாக மாணவர்களுக்கு பௌதிக ரீதியான ஒழுங்கமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிக பிரதானமானது. பொதுவாக சொல்வார்கள், ஒரு மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமா இருந்தால் பௌதிக ரீதியில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பௌதிக ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தாமல் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முனைவது யதார்த்தத்துக்கு முரணானது. ஒரு மேசையும் ஒரு கதிரையும் ஒரு புத்தகமும் ஒரு மின்னொளி ஏதோ ஒன்று மிக ஆயத்தமான நிலையில் இருக்கும்போது மாணவன் விரும்பியோ விரும்பாமலோ அவன் அந்த மேசையில் இருந்து ஆர்வத்துடன் அந்த புத்தகத்தை பிரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அதிகமான வீடுகளில் இந்த கவன கலைப்பான்கள் சூழ இருக்க மாணவர்களை பெற்றோர்கள் படி என்று மீண்டும் 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 வஞ்சிப்பதன் மூலமாக உண்மையான கற்றல் கற்பித்தல், மாணவர்கள் ஏதோ நேரத்தை போக்குவார்களே போக உண்மையான கற்றல் கற்பித்தல் நடைபெறாது. மாணவர்கள் அமைதியாக ஆயத்தமாக ஒரு நல்ல சூழ்நிலையில் ஏனைய டிஸ்டர்பன்ஸுகள் அவர்களை தாக்காத வகையில் நல்ல மனநிலையில் அவர்கள் இருந்து அந்த கற்றல் கற்பித்தலை முன்னெடுக்கும் போது நிச்சயமாக அது முழுக்க முழுக்க ஒரு வினைத்திறனான வகையில் அவர்களை சென்றடையும். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குரியது. பெற்றோர்கள் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காமல் மாணவர்களை போஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அங்கே நடைபெறுகின்ற கற்றல் கற்பித்தல் ஒரு வினைத்திறனானதாக இருக்காது. அதில் யாருக்கும் பயன் இருக்காது. இது நாங்கள் யதார்த்தமாக காண்கின்றோம். 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலங்கள் கற்பதை விட நல்ல மனநிலையில் அரை மணி நேரம் முழுமையாக கற்பது கூடுதலான ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். எனவே அந்த கற்றல் கற்பித்தலுக்கான சூழ்நிலையை கட்டாயமாக பெற்றோர் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொதுவாக அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக, மாணவர்களுக்கு வசதியான ஒரு இடமாக, மாணவர்களின் சிந்தனையை திசை திருப்பாத ஒரு சூழலாக இருக்குமாக இருந்தால் அதை பெற்றோர், தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் மேற்பார்வை செய்வார்களாக இருந்தால் அந்த மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் இந்த லேர்னிங் மூலமான கற்றல் கற்பித்தல் வினைத்திறனுடையதாக இருக்கும். அடுத்தது, இந்த லேர்னிங் மூலமான கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான தொழில்நுட்ப விடயங்களை சில பெற்றோர் அறிந்திருப்பார்கள், சிலர் அறியாமல் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அறிந்தவர்களிடமிருந்து தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை பெற்றோர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதை முழுமையாக மாணவர்களிடத்தில் பாரம் சுமத்தாமல் பெற்றோர் இதில் கூடுதலான பங்கெடுக்க வேண்டும். அப்போது இந்த இணையவழி மூலமான கற்றலை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இதுவரையில் பேசிய சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக நோக்குவோம். இணையவழி கற்றல் என்பது இன்று சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒரு நவீன கற்றல் முறையாகும். இது இணையதளம், அல்லது நெட்வொர்க் எனப்படுகின்ற வலைப்பின்னல் ஊடாக நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இருந்து கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. எனவே இந்த இணையவழி கற்றலானது லைவ் என்று சொல்லப்படுகின்ற நேரடி கற்றலாகவும் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற கற்றல்களை இணைய
மூலமாக பெற்றுக்கொண்டு கற்கின்ற கற்றலாகவும் இருக்கலாம். அதே போன்று இந்த கற்றல் கற்பித்தலானது பல்வேறு விடயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு மாணவனின் வினைத்திறனான கற்றலை இது ஏற்படுத்துகின்றது. மாணவருக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. மாணவர்களுக்கு தேவையான தேடல்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றது. மாணவர்களின் புத்தாக்கத்துக்கு இது வழி அமைத்து கொடுக்கின்றது. அதே போன்று இந்த இணையவழி மூலமான கற்றலின் ஊடாக மாணவர்கள் அதை முன்கொண்டு செல்வதற்கு மாணவர்கள் தங்களிடத்தில் சில அடிப்படையான விடயங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் மிக பிரதானமானது மாணவர்கள் மிக தெளிவான மனதுடன் மிக தெளிவான நோக்கத்துடன் அந்த கற்றல் கற்பித்தலில் தங்களை ஈடுபடுத்த வேண்டும். தங்களின் கற்றல் கற்பித்தலுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய கவனக்கலைப்பான்களிலிருந்து மாணவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு இதில் பாரிய பொறுப்பு இருக்கின்றது. பெற்றோர்கள் இதை சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து கொடுக்க வேண்டும். மாணவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டும். மாணவர்களை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மேற்பார்வை செய்வதன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் அந்த கற்றல் கற்பித்தலில் முழுமையான பயனை அடைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போன்று பெற்றோர்கள் அதுக்கு பொருத்தமான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். சூழலை உருவாக்கி கொடுக்காமல் நாங்கள் மாணவர்களின் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கின்ற பொறுப்பும் பெற்றோருக்குரியது. அதில் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடமிருந்து பெற்று அந்த வசதிகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இணையவழி மூலமான இந்த கற்றல் கற்பித்தலை வெற்றிகரமாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ காலத்துக்கு எங்கள் பிள்ளைகள் வீட்டிலே இருந்து இந்த கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்று எம்மால் கூற முடியாது. அது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த இருக்கின்ற காலம் மிக பிரயோசனமான காலமாக மாற வேண்டும். அந்த பிரயோசனமான காலத்துக்கு பல்வேறு இணையவழி மூலமான கற்றல் கற்பித்தல்கள் இணையதளங்களிலும் நேரடியாகவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வடமாகாண கல்வி திணைக்களம் அது ஒரு இணைய வழி மூலமான நேரடி கற்றலை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல நேத்ரா டிவி அலைவரிசை அவர்கள் இந்த இணையவழி இந்த கற்றலை லேர்னிங்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு ஊர்களிலும் பல்வேறு அமைப்புகள் இந்த இணையவழி மூலமான கற்றலை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் தேடி எடுத்து இதை தேடுவதற்கான வசதிகளை உங்களுக்கு அஷ்ரஃபியன் தேவையான அந்த லிங்குகளை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். எனவே அவற்றை தேடி எடுத்து நீங்கள் கற்பதன் மூலமாக உங்களுடைய இப்பொழுது முதலாம் தவணை முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. எனவே முதலாம் தவணைக்குரிய பாடங்களை நீங்கள் முழுமையாக பூரணமாக கற்பதன் மூலம் நீங்கள் முதலாம் தவணை வெற்றிகரமாக முடித்த ஒரு திருப்தியில் நீங்கள் இரண்டாம் தவணையில் கால் எடுத்து வைக்கலாம். உங்களுக்குரிய பிரதானமான பாடங்கள் ஒவ்வொரு அலகாக அஷ்ரஃபியன்ஸ் இந்த ஆன்லைன் மூலமாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கணிதம், விஞ்ஞானம், விவசாயம், தமிழ், இஸ்லாம் இவ்வாறான பிரதானமான அனைத்து பாடங்களும் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாடங்கள் அலகு வாரியாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால் இந்த முழு முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டத்தையும் உங்களால் பூரணமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இதனை பயன்படுத்தி மாணவர்கள் பெற்றோர்களும் இணைந்து இந்த இணையவழி மூலமான கல்வியை பெற்று நீங்கள் பயனடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அஷ்ரஃபியன்ஸ் குழுவினருக்கும் மற்றும் ஏனைய உதவிகள் செய்த ஏனைய நண்பர்கள் சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.